நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு பெண்கள் என்பவர்கள் திருமணத்திற்காக படைக்கப்பட்ட ஆணினுடைய உடல் தேவைக்காகவும் குழந்தை பிறக்கும் இந்திரமாகவும் தான் பெண்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அது விஷயம். ஏஜ் அட்டன் பண்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி ஆகணும். அப்ப அது வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு சும்மா பக்கத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நிறைய ரீசன்ஸுங்க. அப்படி போயிட்டு இருந்த அந்த பெண் குழந்தைகளை தான் கலைஞர் வந்துட்டு அதே கல்யாணத்தை காமிச்சு, கல்யாணம் பண்ணி வைக்க விட மாட்டாங்க, அதே கல்யாணத்தை காமிச்சு 8வது வரைக்கும் பிள்ளைய படிக்க வச்சிரு, நான் உனக்கு ஒரு பணம் தர்றேன் அப்படிங்கிறாரு. அந்த அப்பாக்கு அந்த பணம் பெருசா பண்றதால பிள்ளை 8வது வரைக்கும் அனுப்புறாரு. அன்னைக்கு 8வது வரைக்கும் போச்சுல்ல ஒரு பொண்ணு, என் பாட்டி, அது தன்னோட பொண்ண ஸ்கூலிங் எஜுகேஷன் முடிச்சு ஸ்கூல் எஜுகேஷன் வரைக்கும் முடிக்க வச்சது. அவங்களோட பேத்தி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு கல்லூரி ரொம்ப ஈஸியா போய் வந்து எனக்கு வந்து ரீச் ஆச்சு. இன்னைக்கு திரு ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு எந்த கல்யாணத்தை காமிச்சு பெண் குழந்தைகளை படிக்கிறதுக்கு கலைஞர் பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்தாரோ, இன்னைக்கு ஸ்டாலின் அந்த தாலியை நிப்பாட்டிட்டாரு. போதும், நீ படிக்கிறதுக்கு நான் வந்து பேமெண்ட் தர்றேன் அப்படிங்கிறதுக்கு கூட ஸ்டாலின் வந்து இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காரு. சோ இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த படிப்பு நோக்கியான கட்டமைப்பு இருக்குல்ல, இதுதான் இந்திய பார்ப்பனியத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்.